ஸ்தோத்திரம். எங்கள் மருமகளுக்கு கட்டி இருந்தது, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. 5 லட்சம் கேட்டாங்க. நான் கால் பண்ணேன் ஜபகோபுரத்துக்கு. இது மாதிரி இவ்வளோ கேட்குறாங்களே, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுதே ஏசப்பா, நான் இவ்வளோ காசுக்கு எங்கே போவேன்னு சொன்னேன். ஆண்டவர் எப்படியோ ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஆப்ரேஷன் 2 கிலோ இருந்தது, வயிற்றில் கட்டி எடுத்துட்டாங்க. இப்போ மருமக பூர்ண சுகத்தோடு இருக்கிறா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் எஸ்தர். நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். 2024 டிசம்பர் மாதம் ஏசப்பா எனக்கு கொடுத்த வார்த்தை, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும்னாரு. தை மாதமே என் 2வது பொண்ணுக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க, கல்யாணம் பேசினாங்க. மறுவாரமே என் பெரிய பொண்ணு 4 வருஷமாக குழந்தை இல்லை, அவளும் கன்சீவ் ஆகி நின்னா. நான் ரொம்ப குழப்பமாக இருந்தேன். அப்போது பிப்ரவரி மாதம் எனக்கு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு ஏசப்பா எனக்கு சொன்னார். 5ஆம் மாதம் கல்யாணம், மே மாதம் 7ஆம் மாதம் பெரிய பொண்ணுக்கு சீமந்தம், 9ஆம் மாதம் குழந்தை பிறந்து, அது ஆண் குழந்தை. அது மட்டும் இல்லை, டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி 62 லட்சத்துக்கு ஒரு 3 அடுக்கு வீடு வாங்கவும் ஆண்டவர் கிருபை செஞ்சார். பாவத்தில், சாபத்தில், கடன் தொல்லையில், கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருந்த என்னையும் ஆண்டவர் இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. கர்த்தருக்கே கொடான கொடி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தின் சித்தமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை கொலோசேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நம் நடுவிலே இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு நமக்காக சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். நம்முடைய ஆண்டவர் எல்லா காரியத்திலும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் சுமக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அநேக நம்முடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் நம்முடைய எல்லா விதமான கடன்களையும் வியாதிகளையும் சாபங்களையும் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடைத்தார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவியை பரலோகத்தின் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னால், இந்த உலகத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு குலத்திற்காக அவதரித்து நமக்காக இந்த உலகத்திலே ஜெனித்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து பாடுகள் அனுபவித்து அவருடைய கடைசி நிமிடங்கள் வரும் பொழுது பிதாவிடத்தில் சொல்லுகிறார், எல்லாம் நிறைவேறிற்று. என்ன நிறைவேறிற்று? இயேசு கிறிஸ்துடைய வருகையினுடைய நோக்கத்தை குறித்தும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்கிற காலங்கள் என்னென்ன காரியங்கள் நிறைவேறப் போகிறது என்பதை குறித்தும் வேத வல்லுநர்கள் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறின வேளையிலே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு, என் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து விட்டது, என் பிள்ளைகளுடைய அவமானங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, என் பிள்ளைகளுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டேன், என் பிள்ளைகளுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டேன் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னதற்கு பிறகு மீண்டும் ஏன் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது? என் அன்பு சகோதரனை, சகோதரியே, நமக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்கிற ஒரு பெயர் உண்டு. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேதத்திலே கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறிட்டா என்று பார்த்தால் அநேக வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. அப்படியானால் அந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் பொய் சொல்லுகிறவரா? அந்த வார்த்தைகளை சொன்ன ஊழியர்கள் பொய் சொல்லுகிறவர்களா என்று பார்த்தால் அப்படி அல்ல.
ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் மூலமாக ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையுள்ளது. அப்புறம் ஏன் பலிக்கவில்லை என்று உங்களுடைய இருதயத்திலே கேள்வி இருக்கலாம். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. இவைகளையும் செய்யுங்கள், அவைகளையும் விட்டு விடாதிருங்கள். இவைகளையும் செய்யுங்கள், அவைகளையும் விட்டு விடாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறீர்கள், அதை செய்கிறீர்கள், அது நல்லது. வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள், நல்லது, இதை நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் ஒன்றை விட்டு விடுகிறீர்கள். எதை விட்டு விடுகிறோம்? அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் சில நிபந்தனைகளை வைத்திருப்பார். அந்த நிபந்தனைகளை தேவனுடைய பிள்ளைகள் நிறைவேற்றுவதில்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு நடக்கவில்லை. ஊழியர்கள் மூலமாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னார், அந்த வார்த்தையை பிடித்து நான் விசுவாசத்தோடு நம்பிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய விசுவாசம் வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, ஏன் என்னுடைய விசுவாசம் வீண் போனது? ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கும் பொழுது நிதானமாய் வாசிக்க வேண்டும். ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு இதுதான் இதற்கு வியாக்கியானம் என்று சொல்லி நீங்களாக ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு நீங்களாக இருதயத்தில் நினைத்து கொண்டு அது நிறைவேறவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் புலம்பக்கூடாது. வேதத்திலே ஒவ்வொரு வசனங்களுக்கும் இன்னொரு வசனம் ஜோடியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு முழுமையாக நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு இணை வசனம் ஒன்று என்று இருக்கும். அந்த இணை வசனத்திலே சில நேரங்களில் சில நிபந்தனைகள் இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் பார்க்கிற வசனத்தில் நிபந்தனை இருக்காது, வாக்குத்தத்தம் மாத்திரம் இருக்கும். ஆனால் இதற்கான இணை வசனத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலுக்கு என்ன நிபந்தனை என்பது அந்த வசனத்திலே இருக்கும். எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃபாக இருக்க வேண்டும். எப்பொழுது சமநிலை கிறிஸ்தவர்களாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் செயல்பட வேண்டும். வேதத்திலே உங்களுக்கு சரியான தெளிவு இருக்க வேண்டும். வேதத்தில் ஏதாவது காரியங்கள் உங்களுக்கு குழப்பம் உண்டாக்குகிற மாதிரி சம்பவங்கள் யார் மூலமாகவது உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் வேதத்தில் நிதானம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் அதை வேத வசனத்தோடு இணைத்து பார்த்து அது சரியாக இருக்கிறதா என்று பார்த்து அதிலே நீங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற கட்டளைகள். இன்றைக்கு நமக்கு அநேக விரோதிகள் உலக பிரகாரமாக கண்களுக்கு தெரிய இருக்கலாம். ஆனால் கண்களுக்கு முன்னால் உங்களுக்கு இருக்கிற விரோதிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஞானமாய் நீங்கள் காரியங்களை செய்யலாம். அந்த எதிராளியை பார்க்கும் பொழுது நீங்கள் தூர விலகி போகலாம். சிலர் சொல்லுவாங்க, துஷ்டனை கண்டா தூர போன்னு சொல்லியிருக்கு அப்படின்வாங்க. அப்படின்னா உனக்கு விரோதமாக ஏதோ ஒரு துஷ்டன் வருகிறான் என்று சொன்னால் அவங்க பக்கத்துக்கே போகக்கூடாது. நம்ம பாட்டு ஒதுங்கி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் ஒரு எதிராளி ஒருவன் நமக்காக இருக்கிறான். உங்களுக்கு விரோதமாக எதிரடையாக காரியங்களை செய்கிறவன் ஒருவன் இருக்கிறான். அவனை உங்களுடைய கண்களால் பார்க்க முடியாது. கண்களுக்கு முன்பாக ஒரு எதிரி குத்த வருகிறான் என்று சொன்னால் அவனை கண்டு நீங்கள் திரும்பி ஓடிவிடலாம். இல்லாவிட்டால் நின்று வசனத்தை கொண்டு நீங்கள் அவனை ஜெயிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு தந்திரமாக யாரை அழிக்கலாம், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி வருகிற சில பொல்லாத பிசாசுடைய கிரியைகள் உண்டு. அவன்தான் இந்த உலகத்தில் நமக்கு பரம எதிரியாய் இருக்கிறவன். எப்பொழுதும் அவன் நமக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருப்பான். ஒரு நாளும் உங்களுக்கு சாதகமாக அவன் இருக்க மாட்டான். எப்பொழுதும் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் எதிராக இருக்கிறவன் அவன். எனவே உங்களுக்கு எதிர்மறையாக சில காரியங்களை செய்து கொண்டிருப்பான். உங்களுக்கு எதிர்மறையாக சில கட்டளைகளை கொண்டு வருவான். உங்களுக்கு எதிர்மறையாக சில காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான். அவைகளை உங்கள் கண்களால் பார்க்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக ஒரு விரோதி இருக்கிறான், கண்ணுக்கு முன்னால் அவன் தெரிய மாட்டான். அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் அவனுடைய செய்கைகள் எல்லாமே ரகசியமாகத்தான் இருக்கும், உங்களுக்கு மறைவாகத்தான் இருக்கும். எனவே ஆண்டவருடைய ரகசிய செயல் எப்பொழுதும் உங்கள் கூடார மறைவில் இருக்க வேண்டும். வேதத்தில் யோபுவை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ரகசிய செயல் யோபுவினுடைய கூடாரத்தின் மீது இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் அவனோடு கூட இருந்தார். பரலோகத்திலிருந்து எண்ணெய் நதி போல் அவன் வீட்டிற்கு இறங்கி வந்தது. தன் பாதங்களை அவன் நெய்யினால் கழுவினானாம். அப்படிப்பட்ட செல்வ சீர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோபு ஓஹோன்னு இருந்த காலங்களிலே ஆண்டவருடைய ரகசிய செயல் அவன் கூடார மறைவிலே இருந்ததா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யோபுவின் கூடாரத்திலே ஆண்டவருடைய ரகசிய செயல்.
ஏன் ஒரு மனுஷனுடைய கூடாரத்திலே ஆண்டவர் ரகசியமாய் செயல்பட வேண்டும் என்பது உங்களுக்கு பின்னால் ஒரு கேள்விக்குறியாயிருக்கிறது. அன்றைக்கு யோபனுடைய கூடார மறைவிலே ஆண்டவர் ரகசியமாய் இருந்து காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தபடியினாலே தான் அவன் யோபனுடைய வீட்டுக்குள்ள வருவதற்காக வாசலை காத்து கிடக்கிறான். ஆண்டவருக்கு தெரிகிறது அவர் ரகசியமாய் செயல்படுகிறவர். அவனுடைய கூடார மறைவிலே ரகசியமாய் இருந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் பார்க்கிறார், இந்த பிசாசானவன் யோபுவுக்கு ஏதோ ஒரு தீமை பண்ண போகிறது, யோபுவுக்கு எதிராக சில திட்டங்களோடு வந்து நிற்கிறது என்று அறிந்து ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மீது நீ கண் வைத்தாயோ? அப்போ அவன் சொல்கிறான், ஆமாம் நான் கண்ணு வச்சதெல்லாம் உண்மைதான், ஆனால் நீங்கள் தான் சுற்றி வேலி அடைச்சிட்டு உள்ளே உட்கார்ந்துருக்கிறீங்களே, நான் எப்படி வர முடியும்? வேதம் சொல்லுகிறது, அவர் சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி அதன் நடுவிலே மகிமையாய் வீற்றிருக்கிறவர். ஆண்டவர் கேட்குற, கண் வச்சு? ஆமாம் கண் வச்சது உண்மைதான், நான் வராத அளவுக்கு நீங்கள் வேலி போட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கூடாரத்தில் ஆண்டவருடைய ரகசிய செயல் எதற்காக இருக்கிறது? நமக்கு விரோதமாய் ரகசியமாய் செய்யப்படுகிற கிரியைகளை நமக்கு தெரியாமலே அழித்து போடுவதற்காகத்தான் ஆண்டவர் ரகசியமாய் ஒரு மனுஷனுடைய கூடாரத்தில் இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய கூடார மறைவிலே ஆண்டவருடைய ரகசிய செயல் இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் யோபுனுடைய கூடார மறைவிலே ஆண்டவருடைய ரகசிய செயல் இருந்தது? அவனுக்கு எதிர்மறையாய் வருகிற காரியங்களை தடுத்து நிறுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவனுமாயிருந்தான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யோபு எப்படி உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவனுமாய் இருந்தானோ அதே போல நீங்கள் ஜீவித்தால் உங்கள் வீட்டினுடைய கூடார மறைவிலே ஆண்டவருடைய ரகசிய செயல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிரடையாய் செயல்படுகிறவருடைய திட்டங்களை ஆண்டவர் உங்களுக்கு தெரியாமலேயே அழித்து போடுவார். அவைகள் தெரியாமல் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய கண்ணுக்கு தெரிய செய்த அற்புதங்கள் கொஞ்சம்தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய கண்ணுக்கு மறைவிலே ஆண்டவர் செய்கிற செயல்கள், ரகசிய செயல்கள் அநேகம் இருந்தபடியினாலே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா! அவன் உங்களை அழிக்கும்படி செய்த திட்டங்கள் அநேகம் உங்களுக்கு தெரியாது. அநேக இடத்துல கண்ணிமைக்கிற நேரத்தில் உங்களுடைய பைக் ஸ்லிப்பாக இருக்கலாம், நீங்கள் கீழே விழுந்திருக்கலாம், பின்னால் வருகிற வண்டிகள் உன் மேலே ஏறாதபடிக்கு அந்த காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுகிற ஆண்டவர் மற்ற வாகனங்களை தடுத்து நிறுத்தி அங்கே நில், இம்மட்டும் வா, இதை தாண்டி வராத, என் பிள்ளை கீழே கிடக்கிறான். ரகசியமாய் செயல்படுகிற ஆண்டவர். நீ பாத்ரூமில் உள்ள அவசரமாக குளிக்க போகும் பொழுது நீ சறுக்கு கீழே விழுந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை, தாவீது சொன்னது போல, ஆண்டவரே என்னுடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கினதற்காய் ஸ்தோத்திரம். எப்படி அந்த கிருபை தாங்குகிறது? கிருபையின் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். கிருபையின் தேவன் எப்போதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். சவுலிடமிருந்து கிருபை எடுக்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை விட்டு எடுக்கப்பட்ட அடுத்த நிமிடம் பொல்லாத ஆவி அவனை பிடிக்கிறது. அதன் நிமித்தவன் பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழுந்து செத்து போனான். காரணம் என்ன? கிருபையின் தேவன் அவனை விட்டு எடுக்கப்பட்டார். கிருபை எடுக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கிருபையின் தேவன் எப்போதும் உங்களுடைய கூடாரத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு விரோதமாய் ரகசியமாய் செய்கிற திட்டங்கள் அத்தனையும் ஆண்டவர் அழித்து போடுவார். நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை வேலையை விட்டு தூக்குறதுக்கு எத்தனை பேர் எவ்வளவு தந்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, என் ஆண்டவருக்கு தெரியும். நீ வேலை செய்கிற இடத்துல ஆண்டவருடைய ரகசிய செயல் இருக்கிறபடியினாலே தான் முதலாளிமார்களிடத்தில் எவ்வளவு உன்னை குறித்து மொட்டை பெட்டிஷன் போனாலும் அதையும் தாண்டி கர்த்தர் உனக்காக நீதி செய்து வழக்காடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நியாயத்தை எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார். நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எப்போவுமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாய்த்தான் இருக்க வேண்டும். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் நீங்கள் எங்கே போனாலும் போக வேண்டும். அதுதான் உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது, உனக்கு எதிரடையாக பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகள், உனக்கு எதிரடையாக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே ஆணி அடித்தாராம். அப்படியானால் இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என் கண்ணுக்கு முன்னால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒருத்தன் என்னை எதிர்த்து நிற்கிறான், என் பிள்ளைக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, என் பிள்ளையை தூக்கிட்டு போவேன்னு சொல்கிறான், என் பிள்ளையை அடிச்சிருவேன்றான், கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறான். ஆண்டவரே என் பிள்ளை தவறு பண்ணி இருக்கலாம், ஆனாலும் அவனுக்கு எதிராக இருக்கிற இந்த மனுஷனை இன்றைக்கு உம்முடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், எதெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எதிராக இருக்கிறது.
எந்த சொத்து உங்களுடைய கையை விட்டு போகும்படிக்கு எதிராளி ஒருவன் தந்திரமாய் கள்ள டாக்குமெண்ட் பண்ணி கொண்டு போய் காண்பித்து கோர்ட்டில் அவனுடைய சொத்து என்று சொல்லி உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் இன்றைக்கு சிலுவையில் ஆணி அடித்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றின் மேலும் அவர் வெற்றி சிறந்தாராம். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இடத்துலையும் தோற்று போகக்கூடாது. எக்ஸாமில் தேவனுடைய பிள்ளைகள் தோற்று போகக்கூடாது. தோற்று போனவன் பிசாசானவன். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெய கிறிஸ்து, அவர் வெற்றி எடுத்தவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், சிலுவையிலே மகிமையாய் வெற்றி சிறந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு இடத்துலையும் தோற்று போகக்கூடாது. எக்ஸாமில் தோற்று போகக்கூடாது, கோர்ட்டு கேஸுகளில் தேவனுடைய பிள்ளைகள் தோற்று போகக்கூடாது, ஊழியத்தில் தோற்று போகக்கூடாது, ஸ்போர்ட்ஸில் தோற்று போகக்கூடாது. எல்லா இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும். அந்த ஜெயத்தின் அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் மேலே போடுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் என்ன? அன்றைக்கு மொர்தகாய்க்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய யூத ஜனங்களுக்கும் விரோதமாக எதிராக ஒரு கட்டளை இருந்தது. என்ன கட்டளை இருந்தது? ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி யூத ஜனங்கள் எல்லாரும் 127 தேசங்களில் உள்ள யூத ஜனங்களை கொலை செய்யும்படியான ஒரு கட்டளை சூசான் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய்விட்டது. இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 தேசங்களை அரசாண்டு கொண்டிருந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய கரத்திலிருந்து முத்திரை போடப்பட்ட ஓலைகள் தபால்காரர்கள் மூலமாக 127 தேசங்களுக்கு போய்விட்டது. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி எல்லா யூத ஜனங்களை அழிக்கும்படிக்கு ஒரு காரியம் கட்டளையாக வந்தது. எதிரடையான காரியம், எதிரடையாய் பிறப்பிக்கப்பட்ட கட்டளை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழிவை கொண்டு வருகிற கட்டளை. அந்த சூழ்நிலையில் என்ன செய்தார்கள் தேவ ஜனங்கள்? யூத ஜனங்கள் கூடி 3 நாட்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதறி கண்களை மூடி அப்படியே சாம்பலிலே உட்கார்ந்து ரெட்டொடுத்து அவர்கள் தியானம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜபித்தார்கள். மொர்தகாயுடைய தலைமையிலே என்ன நடந்தது? கடைசி நிமிஷத்தில் காரியம் மாறுதலாய் முடிந்தது. முந்தின நாள் வரைக்கும் எதிரடையாக ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அடுத்த நாள் கடைசி நிமிஷத்தில் எஸ்தர் ராஜாத்தி தேடி போகிறாள். அகாஸ்வேரு ராஜாவை என்னை கொன்றாலும் பரவாயில்லை, என் ஜனத்திற்கு மீது வருகிற இந்த நிந்தையும் என் ஜனத்திற்கு வருகிற அழிவையும் என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய உயிரை கூட துச்சமாய் நினைத்து ராஜாவினிடத்திலே போகிறா. ராஜாவுடைய கோல் அவளுக்கு சாதகமாக நீட்டப்பட்டது. எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், நான் உனக்கு கொடுக்கிறேன். அவள் சொல்லுகிறாள், என் ஜனங்களுக்கு எதிரடையாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ராஜாவே. அது இதே சூசா நகரத்திலிருந்து புறப்பட்டது. ஆமான் அந்த கட்டளைக்காக எல்லா காரியங்களையும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தான். ஆமானுடைய விருப்பத்தின்படியாக நீங்க சைன் பண்ணி சீல் போட்டு எல்லா தேசங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு என்னுடைய ஜனங்கள் அழிவின் விளிம்பிலே நிற்கிறார்கள், எங்களுக்கு எதிரடையான கட்டளை என்று சொல்லுகிறாள். அப்பொழுதுதான் அந்த ராஜா சொல்லுகிறாரு, இதுதான் உனக்கு பிரச்சனையா, நீ கவலையே படாத, ஒரு நிமிஷத்தில் இந்த கட்டளையை நான் மாற்றி எழுதுகிறேன். ஹல்லேலூயா! கட்டளைகளை மாற்றுகிற ஆண்டவர். அழிவின் விளிம்பிலே நிற்கும் பொழுது நமக்கு எதிரடையாக இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி எழுதுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உனக்காக யுத்தம் பண்ணும்படி வந்திருக்கிறார். அன்றைக்கு யூத ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணும்படிக்கு ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்தவர் இன்றைக்கு உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். அடுத்த சட்டம் எப்படி வருது தெரியுமா? யூத ஜனங்களுக்கு எதிர்மறையாய் இருக்கிற எல்லா தேசாதிபதிகளும் துரைமார்களும் இன்னைக்கு பிறகு யூத ஜனங்களுக்கு ஆதரவாயிருக்க வேண்டும், துணையாயிருக்க வேண்டும், சப்போர்ட்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக எதிரடையாக என்ன கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் உனக்கு எதிர்மறையான கட்டளையை ஆண்டவர் சிலுவையிலே ஆணியடித்து அதன் மேல் உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு உனக்கு எதிராய் நிற்கிற காரியங்கள் என்ன? வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் உனக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா? ஊழியம் பண்ணுற இடத்துல எல்லாரும் எதிர்த்து நிற்கிறாங்களா? நிம்மதியாக அவங்கள ஊழியம் பண்ண விடலையா? இன்றைக்கு அவர்களை எல்லாம் தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். வியாபாரம் பண்ணுகிற இடத்துல எல்லாம் எதிர்மறையாய் நடந்து கொண்டிருக்கிறதா? பேங்க் அதிகாரிகள் உனக்கு எதிர்மறையாக இருக்கிறார்களா? பேங்க் அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்கவில்லையா?
எந்த காரியத்தில் இன்றைக்கு எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிற காரியங்கள் இன்றைக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, யூத ஜனங்களுக்கு எதிர்மறையாக இருந்த தேசாதிபதிகளும் துரைமார்களும் ராஜாக்களும் அதன் பிறகு அவர்களுக்கு துணை நின்றார்களாம். துணை அப்படின்னா சப்போர்ட்டாக நிற்கிறாங்கன்னு அர்த்தம். முந்தின நாள் வரைக்கும் அவளுக்கு எதிர்மறையாக இருந்தார்கள். அடுத்த நாள் காலையில் எப்படி மாற்றம் வந்தது? ராஜா சொல்லுகிறார் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அன்றைக்கு அகாஸ்வேரு ராஜா மூலமாக ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு இயேசு ராஜா மூலமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாற்றங்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. முந்தின அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சூசான் நகரம் கலங்கி நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த அதிகாரம் வரும் பொழுது சூசான் நகரம் ஆர்ப்பரித்து களி கூர்ந்தது. எப்பொழுது சூசான் நகரம் கலங்கி நின்றது? அவர்களுக்கு எதிர்மறையாக அரசாங்கம் இருக்கும் பொழுது ராஜாவும் தேசாதிபதிகள் அவர்களுக்கு எதிராய் நின்றார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். எனவே அந்த காரியத்திலே ராஜாவின் கண்களிலே அவர்களுக்கு தயவு கிடைக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிற காரியங்களை தான் ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனை சகோதரியே, நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடந்து, ஆண்டவரே, இந்த எதிர்மறையான காரியங்களுக்கு வழக்காட யாருமே இல்லையா? இதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லையா? எல்லாரும் எனக்கு எதிராய் நிற்கிறார்களே, சூழ்நிலை எல்லாம் எனக்கு விரோதமாய் இருக்கிறதே, உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கதறிக்கொண்டிருந்தாய் அல்லவா? சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை பார். உனக்கு எதிரிடையாகவும் உனக்கு விரோதமாகவும் போடப்பட்ட கையெழுத்துக்களையும் கட்டளைகளையும் இனி அதில் இராதபடிக்கு குலைத்து போட்டு சிலுவையிலே ஆணி அறைந்த என் இயேசுவை இப்பொழுது உடைய விசுவாச கண்களுக்கு முன்பாக கொண்டு வா. இன்றைக்கு பிறகு எந்த பலவீனமோ எந்த வியாதியோ என் பிள்ளைகளை நெருங்க நீர் அனுமதிப்பதில்லை. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் இனி 7 வழியாய் ஓடி போவார்களாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிறதான எல்லா மந்திரவாத கட்டைகள், பில்லிசூனி ஆவிகள், எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அழிக்கப்படுவதாக. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் செயலிழக்க பண்ணி மகிமையாய் சிலுவையிலே வெற்றி சிறந்ததற்காக உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் இழந்து போன செல்வங்கள், என் பிள்ளைகள் உடந்து போன சொத்துக்கள், இழந்து போன வேலைகள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்து எங்களுக்காகவே ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நீர் இறங்கி வாரும். இவருடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். மரணத்தை ஜெயமாய் மாற்றின ஆண்டவரே, விழுங்கி போட்ட ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தாரும். என் பிள்ளைகளுடைய படிப்பிலே ஜெயம் உண்டாகட்டும். உம்முடைய வல்லமை இறங்கும் பொழுது கீழானவைகள் ஓடி போகும் என்று சொல்லீரே. மேலான அபிஷேகம் என் பிள்ளைகள் மேலே இறங்குகிற இந்த நேரத்தில் தாமே கீழான எல்லா செய்வனை கட்டுகளும் கோளாறுகளும் ஓடி போவதாக. சிலுவையிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தத்தினுடைய வல்லமை இவர்கள் குடும்பத்துள்ள அத்தனை பேரிலும் இறங்கி ரட்சிப்பின் சந்தோஷத்தை காண கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.